வணக்கம். வாழ்க வளமுடன் முத்து ஐயா. குழந்தைங்களை அடிக்காமல் அவங்கள ஒழுங்குபடுத்துறதுக்கான மிகச்சிறந்த வழி எது? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அந்த காலத்தில் ஒரு வீட்டில் 10-15 குழந்தைகள். பெற்றோர்கள் அவ்வளவு கஷ்டப்படவில்லை அவர்களை வளர்க்க. இப்பொழுது ஒரு குழந்தை வைத்திருக்கும் பெற்றோர்களே குழந்தைகளை ஒழுங்காக வளர்க்க போராடி கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளை அடிப்பதன் மூலமோ பயத்தின் மூலமாகவோ, அதாவது மிரட்டியோ ஒழுங்குபடுத்த முயற்சி செய்தால் நீண்ட காலத்தில் நல்ல பலன் தராது. என்னதான் செய்ய வேண்டும்? ஒரு சில ஆலோசனைகள். முதல் விஷயம், உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் 12 வயது வரை குழந்தைகள் செய்யும் அத்தனை செயல்களுக்கும் பெற்றோர்களின் கர்மாவே காரணம் என மகர்ஷி அவர்கள் சொல்லியிருப்பார்கள். அதாவது தவறு குழந்தைகளிடம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு அன்பாகத்தான் நாம் அவர்களை திருத்த முயற்சி செய்ய வேண்டும். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், எப்போ பார்த்தாலும் பையன் எரிஞ்சு விழுகிறான், பயங்கரமாக கோவப்படுகிறான், இல்லை சாப்பாட்டு தட்டில் பாதிக்கு மேல் வேஸ்ட் பண்ணுறான், இல்லை பயங்கர பிடிவாதமாக இருக்கான், இல்லை பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறான், இப்படி நிறைய கெட்ட பழக்கங்களோ இருக்கலாம். எந்த பழக்கத்தை திருத்த நினைக்கிறீர்களோ முதலில் அது உங்களிடம் இருக்கிறதா என தற்சோதனை செய்து தம்மை திருத்த வேண்டும். குழந்தைகள் சொல்லிக் கொடுத்து வளர்வது இல்லை, பார்த்துத்தான் வளர்கிறார்கள். பெற்றோர்கள் ரோல் மாடலாக முன்மாதிரியாக நடந்தால் மட்டுமே நீண்ட கால பலன் தரும். இல்லை என்றால் உங்களுக்கு பயந்து இப்ப அந்த பிடிவாதத்தை விடுவான். ஆனால் கல்லூரி அல்லது வேலைக்கு சென்ற பின் அத்தனையும் திருப்பி கொடுக்கப்படும். ஆகவே பெற்றோர்கள் ரோல் மாடலாக இருக்க வேண்டும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவதாக, குழந்தைகள் சரியாக செய்கிற செயல்கள், நல்ல விஷயங்களை சாப்பிடும்போது கருவேப்பிலையை தனியாக ஓரமாக எடுத்து வைக்கலை என்றால் பாராட்டுங்கள். எந்த அளவுக்கு பாராட்டுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இடையே நேர்மறை காந்த அலை பரிமாற்றம் ஏற்படும். நான்காவது விஷயம், குழந்தைகளிடம் 100 குறைகள் இருக்கலாம். முதலில் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அவர்கள் மாற்ற வேண்டிய குணங்களில் எது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என சிந்தித்து அப்பா அம்மா இருவரும் அந்த ஒரு விஷயத்தில், உதாரணத்திற்கு தினசரி காலையில் எழுந்த உடனே குளிச்சிட்டு இறை வழிபாடு செய்ய வேண்டும், என் குழந்தை பின்பற்றுகிறான் என்று ஒரு சங்கற்பத்தை தவத்தின் முடிவில் கூறி வாழ்த்துங்கள், எழுதுங்கள், மனதில் அசை போடுங்கள், கற்பனை செய்யுங்கள். இது நிறைவேறும் வரை அந்த குழந்தை செய்யும் மற்ற தவறுகளை எல்லாம் அலட்சியப்படுத்தி விட வேண்டுமே ஒழிய ஐயையோ இவன் எப்போ திருந்துவான் என மனதில் எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து விட கூடாது. முதல் விஷயம் நிறைவேறிய பிறகு அடுத்து ஒழுங்குபடுத்த வேண்டிய குறை எதுவோ அதையும் வாழ்த்தி வாழ்த்தி மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். ஐந்தாவது விஷயம், குழந்தைகள் கூட அதிக நேரத்தை பெற்றோர்கள் செலவிட வேண்டும். அப்பொழுது ஒரே அறிவுரையாக இருக்கக்கூடாது. முடிந்தால் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அன்பாக பேசி பல விஷயங்களை புரிய வைக்க வேண்டும். உதாரணத்திற்கு, 1, எந்த வேலை செய்தாலும் அதனால் ஏற்படும் விளைவையும் நன்மை தீமை எது என்பதையும் விளக்குங்கள். 2வது, சாப்பிட்ட தட்டை கழுவும் போது கூட அவர்களையும் உங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள். பார்க்கட்டும், பொறுப்புணர்வு தேவைப்படுகிற இடத்தில் வந்துவிடும். 3வது, அவர்களிடம் எதையும் எதிர்மறையாக, அதாவது உன்னால் முடியாது என சொல்வதற்கு பதிலாக செல்ஃப் எஸ்டீம், அவர்களுடைய சுய மதிப்பை பாதிக்காத அளவிலே நம்பிக்கை ஊட்ட வேண்டும். 4வது, நீ இந்த தவறை செய்தால் இப்படிப்பட்ட விளைவுகள் வரும், பொய் சொன்னால் எவ்வளவு ஆபத்து, திரும்ப திரும்ப அன்பாக இதை சொல்லித்தான் ஆக வேண்டும். இறுதியாக, இப்பொழுது படிக்கணுமா இல்லை ஒரு 10 நிமிஷம் விளையாடிட்டு படிக்கிறியா, அவர்களுக்கு சாய்ஸ் கொடுங்கள், கட்டளை இடாதீர்கள். இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போகலாம். நம்பிக்கையோடு முயற்சி செய்தால் கண்டிப்பாக நம் குழந்தைகளை ஒழுக்கத்தோடு நாம் வளர்த்துவிட முடியும். வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று, வாழ்க்கையை வாழ்வதற்கே. வேதாத்ரிய பயணம் அதற்கே. வேதாத்ரியம் வாயேஜ், வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம். இன்று இணைக லைஃப் அட் 360 ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.